வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா லெசிபே பேனோ பே லேட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல வந்திருக்கிற ரொம்பவே முக்கியமான ரெண்டு அப்டேட் இன்ஃபர்மேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து லெசிபே யூசரா இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. இதுல வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஸ்கேமும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அப்டேட் வந்திருக்குது. ரெண்டு அப்டேட் பத்தின டீடைலையும் இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் என்னோட லெசிபே அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணுறேன். ஸோ என்னோட லெசிபே அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு நான் லாகின் பண்ணியாச்சு. இதில் வந்திருக்கிற ஃபஸ்ட் அப்டேட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட லெசிபே அப்ளிகேஷன்ஸில் கொடுத்துருந்த கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கம்மியாக இருக்குது. என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பாருங்கள் வெறும் 25,000 மட்டும்தான் வந்து இருக்குது. இது மாதிரி உங்களில் யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த கிரெடிட் லிமிட் வந்துட்டு எதனால் கம்மியாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இந்த கிரெடிட் லிமிட் வந்து எதனால் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெசிபே அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்க கிரெடிட் லிமிட்டை வந்து நீங்கள் அதிகமான லிமிட்டை வந்து யூஸ் பண்ண தான் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2,000 3,000 இவ்வளோ தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட் 50,000 60,000 இல்லை 70,000 அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இதோட கிரெடிட் லிமிட்டை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணாத பட்சத்தில் உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டை தான் இப்போ வந்து லெசிபே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 50,000 இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 35,000 எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து லெசிபே அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நான் வந்து மெயில் போட்டு நான் வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஏதாவது பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் இதை வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் இதை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட யூசேஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1,000 ரூபீஸில் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 வரைக்கும் தான் இருக்கும். அதுவும் நான் வந்து ஊருக்கு எங்கேயாவது போகும்போது நம்ம டிக்கெட் வந்து போடுவோம். அப்போ மட்டும்தான் இந்த 5,000 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னோட யூசேஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து கம்மி பண்ணிகிட்டே போகிறாங்க. இதே இது நம்ம வந்து நம்மளோட யூசர் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட லிமிட் வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகாது. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்காது. நீங்கள் வந்து இதை அதிகமாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த லிமிட்டை வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனால தான் இதை வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசிபேல வந்துருக்கிற ஃபர்ஸ்ட் அப்டேட். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் ஒரு பிக்கெஸ்டான ஸ்கேம் வந்து போய்கிட்டு இருக்குது. அது என்னடா ஸ்கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லெசிபே யூஸராக இருந்து நீங்கள் வந்து சேம் டைம் ஸ்விக்கி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஸ்விக்கியை யூஸ் பண்ணி உங்களோட லெசிபே அமௌண்ட் இந்த அமௌண்ட்டை வந்து ஆட்டை போடுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்விக்கியில் இருந்து கால் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து 5,000 ரூபாய்க்கு வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கால் வரும். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம தான் வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு வந்துட்டு நம்ம நினச்சிட்டு சொல்லுவோம் நான் வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே நான் ஆர்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, சரி அப்போ நான் இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கான ஒரு ஓடிபி மட்டும் வரும், அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து ஆன் கால்லேயே வந்து சொல்லுவான். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொன்னதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நான் வந்து ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டேன், இனிமேல் உங்களுக்கு ஆர்டர் வந்து டெலிவரி ஆகாது அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த லெசிபே அப்ளிகேஷன்ஸில் உள்ள அமௌண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெபிட்டட் பண்ணுவான். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசிபே அண்ட் ஸ்விக்கி இந்த ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த கால் வந்து இப்போ நிறைய வருது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உஷாராக இருங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்விக்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட லெசிபே இந்த பேனோ பே லேட்டரை லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து அவங்களால எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து சொல்கிற ஓடிபியை யூஸ் பண்ணி உங்களோட இந்த லெசிபே கிரெடிட் லிமிட்டை வந்து அவங்க மலன்னு யூஸ் பண்ணி பில்லை வந்து போட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணாத ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்கள் தான் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட ஸ்விக்கி அக்கௌண்ட்டையே வந்துட்டு டிலீட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து இந்த லெசிபேயை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்விக்கி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் யாரெல்லாம் வந்து ஸ்விக்கி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களில் யாரெல்லாம் வந்துட்டு லெசிபேயை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி இந்த கால்ஸ் வந்து வருது. ஸோ இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கும் நடந்திருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நடக்கல. ஆக்சுவலாக வந்து பாரத் பி அப்ளிகேஷன்ஸ்லேருந்து இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஆடியோ மிஷின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வந்துச்சு. நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வந்து சொல்லுங்கள், நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அன்வான்டாக ஓடிபி வாங்கி என்னோட பேரில் அந்த ஒரு மிஷினை வந்து ஆர்டர் பண்ணி விட்டுட்டான். ஸோ இது வந்து பெரிய இஷ்யூ ஆகி நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதை வந்து வீடியோவாகவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் தான். எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு ஆப்லேருந்து வரக்கூடிய ஓடிபியையும் யாருக்கிட்டையுமே தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணாத ஒன்றை வந்து ஆர்டர் பண்ணாதா சொல்லி உங்ககிட்ட வந்து ஓடிபி வந்து கேட்டான் அப்படின்னா, ஸோ நான் வந்து ஆர்டரும் பண்ணலை, நான் வந்து ஓடிபியும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து லெசிபேயை வந்துட்டு உங்களோட ஸ்விக்கியில் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க. அப்படி ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது மூலமாக ஆர்டர் பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் அதை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட பேமெண்ட் வந்து மிஸ் ஆகாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு ஸ்விக்கி அண்ட் லெசிபே இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அன்வான்ட் கால்ஸ் இந்த அப்ளிகேஷன் தான் இல்லை, எந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எவன் ஒருத்தன் கால் பண்ணி ஓடிபி வந்து கேட்டாலும் தயவு செஞ்சு ஓடிபி வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்வாக் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களால் அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்க முடியாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெசிபே அப்படிங்கிற இந்த ஒரு பேனோ பே லேட்டரில் போயிட்டு இருக்கிற ஒரு பிக்கெஸ்டான ஸ்கேமு. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த 2 அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.